ஆனால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி உங்களுக்கே தெரியும். திராவிடம் பழகு தமிழ் வாழ்க அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட். இந்த கதைக்களத்தில் அண்ணன் சிவகார்த்தியன் இந்த படத்தை எடுத்ததிலிருந்து பயங்கரமான ஒரு பெரிய உத்வேகம் தமிழ்நாட்டுக்குள்ள சிறு பயல்களுக்கு மத்தியில் இருக்குது. ஏன்னா தமிழ் போராட்டம், இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் காலம் கடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரியான 2K கிட்ஸுக்கு அதெல்லாம் தெரியாது. கதைகளாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல திரையில் பார்க்கும்போது ஒரு பெரிய வைப்பு இருக்கும்னு நினைக்கிறோம். தமிழ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி ஒரு உணர்வோட இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வர எல்லாருமே ஒரு பெரிய தமிழனா, நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் வெளியில் வருவாங்கிறது எங்களோட நம்பிக்கை. இதை அண்ணன் சிவகார்த்தியன் அவர்கள் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா எத்தனையோ கதைகள் இருக்கலாம், ஆனால் அண்ணன் இந்த கதைகளை தேர்ந்தெடுக்கிறது. அமரன் படத்தில் சொன்னார், நாட்டுக்காக ஒரு படம், தமிழ்நாட்டுக்காக ஒரு படம், என்னுடைய தமிழ் மொழிக்காக ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பண்ணார். அதனால இந்த படம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப எப்போ அந்த முதல் காட்சியில் எங்கள் அண்ணனை திரையில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பாருங்க, எங்களுடைய பரிணாமமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பேசுகிறத விட படம் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது எங்களோட ஹைப்பு வேற மாதிரி இருக்கும். மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ஆனால் காலையில் 9 மணி ஷோ, அதிகாலையில் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். எல்லாரும் மாவட்டம் வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் நாங்கள் ஒரு 10 தொகுதியிலேருந்து இங்கே நம்ம பழனி ஆறுமுகா தேட்டரில் எங்கள் மாவட்ட தலைமையோடு சேர்ந்து மாநில தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் 7 மணி 6 மணிக்கு வெயிட் பண்றோம்.